ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 27 நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஆகாஷும் அனு வந்து செம்மையா அப்படியே ரொமான்டிக் மூட்ல நின்னுட்டு இருக்காங்கல்ல. அப்ப 2 பேரும் அப்படியே ஒருத்தர பார்த்துட்டே இருக்கும்போது உள்ள வந்து சுந்தரி நுழைஞ்சுடுறாங்க. ஆகாஷ் ஆகாஷ் அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. ஆகாஷ் அப்படியே மெய் மறந்து போய் நிக்கிறாரு. அப்புறமா சுந்தரி பயங்கர டென்ஷன் ஆகி டேய் அப்படின்னோடனே என்னம்மா அப்படின்னோடனே இந்தா போச்சுனோடனே ஐயோ கதவுனோடனே ஓப்பன் ஆயிருந்தனால தானே நான் உள்ள வந்தேனோடனே இவ என்ன இப்படி நிக்கிறா, ஒரு குடும்ப பொண்ணா எப்படி இருக்குன்னு தெரியாதா சொல்லிட்டு அவங்க எப்போ மாதிரி அனுவ ரொம்ப இதா திட்டுறாங்க. இப்போ ஆகாஷ் டென்ஷன் ஆகி அம்மா அவங்க எங்க ரூம்குள்ள தானே இப்படி நிக்கிறாங்க, வெளியில வந்தா நிக்கிறாங்க, நீங்க என்ன அதுக்கு அவங்கள இவ்வளவு கேவலமா பேசுறீங்க, எங்க ரூம்குள்ள நீங்க தான் வந்திருக்கீங்க அப்படின்னே நீ எப்ப பார்த்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராதடா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போனே அனு என்ன சொல்றாங்கன்னா இல்ல என்னோட சாரி வந்து தண்ணியில நனைஞ்சிடுச்சு, அதுக்காக தான் சாவி தேடிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே இப்போ அவங்க சுந்தரி பயங்கரமா டென்ஷன் ஆகி நீ இப்படிதான் கதை சொல்லிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அந்த சாவி அங்கதான் இருக்குது, எடுத்து தூக்கி எறிறாங்க. இந்த இருக்குல்ல சாவி, ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வெளியில வான்னு சொல்லிட்டு நீ வெளியில போடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு சுந்தரி போயிடுறாங்க. அப்புறமா அனு வந்து ஆகாஷ் கிட்ட நீங்க வெளியில போங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் பாவம் சோகமா வெளியில வந்துடுறாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வீட்டுல வந்து எல்லாருமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து அபி வந்து வளையல் வாங்கிட்டு வராங்க அஞ்சலிக்கு போட்டு விடுறதுக்காக. அப்போ எல்லாருமே சுந்தரி வர திட்டுறாங்க அபிய வந்து. இந்த மாதிரி அத்தை தான் வளகா போச்சு போடலாம் சொன்னாங்களான்னே இல்ல அதை அப்பவும் போட்டுக்கலாம், இது இப்ப சும்மா போட்டுக்கலாம், ஒரு பாட்டி சொன்னாங்க குழந்தைக்கு வளையல் சத்தம் கேட்டா நல்லதுன்னு, அதனாலதான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமா கொஞ்சம் கொஞ்சம் வளையல் வந்து போடுறாங்க. இப்போ முரளி முரளி மட்டும் அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப அபியும் அனு பாரேன், ஞாபகம் மறந்தாலும் இந்த அஞ்சலி அக்காவை இவருக்கு பிடிக்காது போல, எப்படி உட்கார்ந்துருக்கிறாரு பாருன்னு சொல்லிட்டு இப்ப அனு வர முரளி சார் வந்து வளையல் போட்டு விடுங்க அப்படின்னோடனே நீ எல்லாரும் கிருஷ்ணான்னு தானே கூப்பிடுறாங்க, நீ மட்டும் என்ன முரளின்னு கூப்பிடுற அப்படின்னு அஞ்சலி கேக்குறாங்க. இல்லக்கா எங்க ஊர்ல இவர மாதிரியே ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேரு முரளி, அவர் அப்படியே கூப்பிட்டு கூப்பிட்டு பழகிருச்சா, அதனாலதான் நாங்க அப்படியே கூப்பிட்டோன்னே இப்ப கிருஷ்ணா அப்படியே கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு. அப்புறமா வளையல் போட்டு விடும்போது அபியும் கூப்பிடுறாரு, வாங்க அபி நீங்களும் போடுங்கன்னொடனே இப்ப அபி ஒரு பக்கம் கிருஷ்ணா ஒரு பக்கம் போட ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ராகவ் வர்றாரு. ராகவ் வந்தோடனே அபி இவர் கூட சேர்ந்து போடுறத பார்த்து டென்ஷன் ஆகி துரோகிகளா, பண்ண துரோகம் மட்டும் போதாதுன்னு 2 பேருமா சேர்ந்து போடுறீங்களா அப்படி சொல்லிட்டு வேகமா வந்து அபியோட கையை பிடிச்சிடுறாரு. அபி வலி தாங்க முடியாம அந்த வலையில வர தட்டி விட்டுறாரு. எல்லாமே சில்லு சில்லா நொறுங்கி அபி காலை கீழே வைக்கிறாங்க. அபியோட கால்ல குத்திடுது. அப்புறமா போய் அனு போய் இது மருந்து எடுத்துட்டு வராங்க. அதுக்குள்ள வீட்ல எல்லாருமே ராகவ திட்டுறாங்க. இப்ப ராகவ் வந்து அபி கிட்ட சாரி சொல்லிட்டு அவரே வந்து அந்த மருந்த வந்து அப்ளை பண்ணி விடுறாரு. அப்போனே அபி சொல்றாங்க பயங்கர நடிகையா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அபிய ரூமுக்கு தூக்கிட்டு வந்து பொத்துன்னு கொண்டு வந்து கட்டில போட்டுறாரு. ஐயோ என் முதுகு, இப்ப காலு தான் போச்சுன்னு பார்த்தா இப்ப என் முதுகும் போச்சு, ஏயா இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து திட்டுறாங்க. நான் தான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றேன், உனக்கு என்னதான் பிரச்சனை, நான் என் வீட்ல எல்லார்கிட்டயும் இப்படிதான் பாசமா தான் இருப்பேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு அபி சொல்றாங்க. நீ அப்படி இருக்கக்கூடாதுன்னு ராகவ் சொல்றாரு. அபி நான் இருப்பேன் இருப்பேன்னு திருப்பி திருப்பி சொன்னதுல அவர் அப்படியே டென்ஷன் ஆகி அவருக்கு பிபி ஏற மாதிரி ஒரு மாதிரியா வந்துடுது. அப்புறமா டேப்லெட் எடுத்து கொடுத்துட்டு அபி கேட்குறாங்க, ப்ளீஸ் சொல்லி என்ன பழி வாங்குறதுக்கு தான் நீ என் கழுத்துல தாலி கட்டினியா, என்னதான் பிரச்சனை சொன்னாதானே தெரியும், இன்னைக்கு நீங்க சொன்னாதான் நான் எங்கேயும் வருவேன் அப்படின்னு. அவங்க வந்து ஏதோ ஒரு டின்னர் பார்ட்டிக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ராகவ் கிளம்ப சொல்றாரு. அப்படி நான் வரவே மாட்டேன், நீங்க சொன்னாதான் நான் வருவேன்னொடனே எனக்கு டயர்டா இருக்கு, நம்ம அங்க போயிட்டு வந்து நான் கண்டிப்பா சொல்றேன்னொடனே ப்ராமிஸ் அப்படின்னொடனே கண்டிப்பா நான் சொல்றேன்னொடனே இப்ப அபி போய் ரெடியாக போறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சுந்தரி மேல நின்று இவ்வளோ ஹைட்டா ராகவ் வர கீழே நிக்கிறானே இப்ப என்ன பண்றதுன்னொடனே சரி என்னமோ ஆகட்டும் தட்டி விடுவோம் சொல்லிட்டு பூத்தொட்டியை வந்து மேலேருந்து கீழே தள்ளுறாங்க. கீழே கொஞ்சம் தள்ளி ஆகாஷ் நிக்கிறாரு. கிருஷ்ணா ஓடி வந்து ஆகாஷ் சொல்லி தள்ளி பிடிச்சு இழுத்துறாரு. இங்க வந்து அணு எதையோ காய வச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.